திருவள்ளுவர் சொல்றார், பகல் வெல்லும் கூகையை காக்கை அப்படிங்கிறார். அதாவது இந்த கூகையை விட வலிமை குறைந்ததுதான் காக்கா. ஆனா அந்த கூகையே இந்த காக்கா வெற்றி விருமா. பகல் வெல்லும், எப்போ? பகலிலே வெல்லும். என்ன சொல்ல வர்றாருன்னா, வேந்தற்கு வேண்டும் பொழுதுன்னு முடிப்பார் திருவள்ளுவர். அதாவது ஒரு மன்னனுக்கு எதிரி நாட்டில் உள்ள மன்னனை எப்போ வீழ்த்தணும் அப்படிங்கிறது தெரியணும். காலம் அறிதல் என்பது மிக முக்கியம். ஹிட்லருடைய வெற்றிக்கு அவரது தோல்விகள் தான் காரணம். மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் பெற்ற ஹிட்லர்கிட்ட சொல்றாங்க, காலநிலை சரியில்லை, இந்த நேரத்தில் படையெடுத்து போனால் குளூர்லேயே நம்ம படையில பாதி பேர் செத்துருவாங்கங்கிறாங்க. அவர் எதையுமே பொருட்படுத்தாம படையெடுத்து போறார். அவர் சொன்ன மாதிரியே நடந்து போகுது. அப்போ காலமறிதல் என்பது ரொம்ப முக்கியம். அதுக்கு திருவள்ளுவர் கையாண்ட உதாரணம் இந்த கூகை. இந்த கூகைன்னு சொல்லக்கூடிய இந்த கோட்டான், நம்ம ஊரில் கூட யாரையாவது ஒருத்தர் திட்டம்னா கோவத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆக்கங்கெட்ட கூகை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு அபசகுணமான பறவையாகவே நம்ம பார்த்தோம். அதை எங்கேயாவது வீட்டுக்கு பின்னாடி மரத்தில் பார்த்துட்டா மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி அதை அழிக்கக்கூடிய முயற்சியில் நம்ம இறங்கி, அதுக்கு பேர் எப்படி மாறி போச்சுன்னா சாக்குருவி அப்படின்னு மாறிடுச்சு. நம்ம சாகடிச்சு அது சாக்குருவி அப்படின்னே பேர் மாறுற அளவுக்கு அந்த இனத்தையே நம்ம அழிச்சிட்டோம். கிட்டத்தட்ட நாம் சின்ன வயசில் பார்த்த அந்த கூகையும் கோட்டானும் இன்னைக்கு எங்கேயாவது இருக்கா, யாராவது பார்க்க முடியுமானா அது இல்லை அப்படிங்கிறது தான் வேதனையான செய்தி.